சுவாமி, இப்பழத்தை தாங்கள் உண்ணுங்கள் சுவாமி. உமையே, நீ என்னல் பாதி, ஆகவே நீ ஏன் இப்பழத்தை உண்டு மகிழ்வாய்? இல்லை சுவாமி, நீரே லோகநாதர் ஜெகத்சத்சகர், ஆகவே நீர் உண்பதே சரி. எனக்கு கொடுங்கள் அண்ணே. இல்லை இல்லை, நான் தான் முதல் பிள்ளை, எனக்கு தான் பழம். வேண்டாம் வேண்டாம் விநாயகா, குமரா, இதற்காக சண்டையிட வேண்டாம். ஆளுக்கு பாதி பாதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பங்கு போடக்கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் நன்மை உண்டு. ஆமாம் ஆமாம், முழு பழமாகத்தான் சாப்பிட வேண்டும். சுவாமி, இப்பழத்தை யாருக்கென்று கொடுப்பது? இருவரில் ஒருவர் மனம் வருந்தினாலும் என் மனம் கலங்கும். அப்படி என்றால் இருவரில் பழத்தை பெற யாருக்கு தகுதி இருக்கிறது என்று சோதித்து பார்த்துவிடும். சோதிப்பது, சோதனைக்கு உள்ளாக்குவது, அது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே நீங்களே சொல்லிவிடுங்கள். சரி, இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இப்பழத்தை பரிசாக கொடுப்போம். தந்தையே, போட்டி ஏறுவீங்கள். ஆம் தந்தையே, போட்டி ஏறுவீங்கள். விநாயகா, குமரா, நன்றாக கேளுங்கள். இந்த உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே பழம். அவ்வளவுதானே? தோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகம் என்றால் என்ன? உலகம் என்றால் உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படி என்றால் என் தாய் தந்தையரை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக தானே அர்த்தம்? இவ்வுலகத்தை காத்து ரட்சிக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக தான் அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். என் தாய் தந்தையரை சுற்றி வந்து இப்பழத்தை நானே பெற்று கொள்கிறேன். தம்பி, பழம் எனக்கே கிடைத்தது. போட்டியில் நானே வெற்றி பெற்றேன். அண்ணே, என்ன இது? எனக்கும் ஒன்று புரியவில்லை குமரா. எங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக தானே அர்த்தம் என்று கணபதி கேட்டான். அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். எங்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். நன்றாக இருக்கிறது. பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் நன்றாக இருக்கிறது. மூத்த பிள்ளைதான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று உணர்த்திய உங்களுடன் நான் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். நான் வருகிறேன். குமரா, எங்கே செல்கிறார்? எங்கோ செல்கிறேன். ஒரு சிறு பல விஷயத்தில் உங்கள் குணத்தை காட்டி உங்களுடன் நான் இருக்க மாட்டேன். நான் வருகிறேன். தம்பி, நில், போகாதே. பழத்தை நீ எடுத்துக்கொள். விட்டு கொடுக்கும் பழம் எனக்கு வேண்டாம். என்னை யாரும் தடுக்காதீர்கள். குமரா, நில், அவசரப்படாது. நீ கோபித்துக் கொள்ளும் அளவிற்கு இங்கு ஒன்றும் நடக்கவில்லை. என் பக்தர்களை சோதிப்பது போல் உங்களையும் சோதித்து பார்த்தேன். அவ்வளவுதான். செல்லாதே, நில். இல்லை, நான் வருகிறேன். வேண்டுமென்றால் எல்லாரும் என்னை அங்கு வந்து சந்தியுங்கள். சுவாமி, குமரனை தடுத்து நிறுத்துங்கள். நாரதா, நீர் வந்த காரியம் இனிதே நிறைவேறியதா? சிவ சிவா, வாருங்கள், நாம் அனைவரும் சென்று முருகன் எங்கு சென்றார் என்று பார்ப்போம்.